இது நல்லா வந்து சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம எவ்வளோ மாவு வேணாலும் நம்ம மேலே அப்படியே அழகாக ரவுண்டாக விட்டுக்கலாம். ஸோ நல்லா உதிரியாக அழகாக வருது. கொஞ்சமாக எண்ணெய் தடவினா போதும், ஒரே இடியில எல்லாமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிக்குது. இது நம்ம மேலே வச்சிடலாம். ஒன்றோட ஒன்று மேலே வச்சுருங்க. வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இது இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய சூப்பரான இடியாப்பம் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட தேங்காய் பால் வச்சு, சர்க்கரையோட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், ஏலக்காய் போட்டு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தடு. கேரளா சைட்லாம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.